வறுமையை போக்க சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு செல்லும் நபர் பாலைவனத்தில் ஆடுகளை மேய்க்கும் அடிமையாக மாற்றப்படுவதுதான் ஆடு ஜீவிதம் படத்தின் கதையாக இருக்கும். அது போன்றதொரு நிலை தமிழ்நாட்டிலும் அடிக்கடி வெளிச்சத்திற்கு வருவது மக்களிடையே வேதனையை ஏற்படுத்துகிறது. அப்படி ஒரு நிஜ ஆடு ஜீவிதம் கதைதான் சிவகங்கையில் நடந்திருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் கரும்பங்குடி கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ் அம்பாள் தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். குடும்ப சூழ்நிலை காரணமாக சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இவர்கள் இளையான்குடி அருகே உள்ள வேளாணி கிராமத்தில் கொத்தடிமைகளாக ஆடுகள் மேய்க்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இவர்களைப் போலவே தஞ்சாவூரை சேர்ந்த விஜயகாந்த் சவுந்தாலா தம்பதியும் தங்கள் குழந்தையுடன் சிவகங்கை சென்று மானாமதுரை அருகே ஆடு மேய்த்து வந்தனர். ஆடு மேய்க்கும் பணியில் ஈடுபட்ட இவர்களை மிகவும் கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இது தகவல் கிடைத்ததும் அங்கு சென்ற வருவாய்த்துறை அதிகாரிகள் 2 குடும்பங்களையும் அங்கிருந்து மீட்டு அழைத்துச் சென்றனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் எவ்வாறு ஆடு மேய்க்கும் பணிக்கு அழைத்து வரப்பட்டனர் என்ற விவரம் தெரியவந்தது. விசாரணையில் தங்களுக்கு ஆதார் அட்டை, குடும்ப அட்டை உள்ளிட்ட அரசு ஆவணங்கள் எதுவும் இல்லை என அந்த குடும்பத்தினர் வேதனையுடன் தெரிவித்தனர். 5 ஆண்டுகளாக எந்த பணமும் பெறாமல் வேலை பார்த்ததாக கூறும் அவர்கள் குழந்தைகளுக்கு முறையாக உணவு கூட வழங்கவில்லை எனவும் 2 வேளை உணவுதான் சாப்பிட்டதாகவும் வேதனை தெரிவித்தனர். தொடர்ந்து 2 குடும்பத்திற்கும் வழங்கப்பட்டதாக கூறப்படும் முன்பணம், ஊதியம், பணிச்சூழல் மற்றும் அவர்கள் உண்மையில் கொத்தடிமை நிலையில் பணியாற்றினார்களா என்பது குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆடு மேய்க்கும் பணிகள் ஈடுபடுத்தியதாக கூறப்படும் நபர்கள் குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது. பொருளாதார சூழலை பயன்படுத்திக் கொண்டு 2 குடும்பங்களை வைத்து வேலையை உறிஞ்சி வாங்கிய முதலாளிகள் அவர்களுக்கு அதற்கான வெகுமதியை வழங்கவில்லை என்பதே நிதர்சனம். படிக்காத மற்றும் விழிப்புணர்வு இல்லாத எளிய மக்களை பயன்படுத்தி பணம் பறிக்கும் முறையாகவே இந்த செயல்கள் இருந்து வருகிறது. இது போன்ற மனித உரிமை மீறல்களை அதிகாரிகள் முற்றிலுமாக தடுக்க வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கை.